இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, என்கிட்ட சூப்பர் ஐடியா ஒன்னு இருக்கு. என்னம்மா? கார்த்தியோட சர்டிபிகேட்ஸ் இருக்குல்ல, அத வச்சு லோன் வாங்கலாம். ஈஸியா பிசினஸ் லோன் கிடைக்கும் மாமா. நல்ல சிபில் ஸ்கோர் வச்சிருக்காரு. இன்ட்ரெஸ்டும் கம்மி தான். என்ன யோசிக்கிறீங்க? டேய், பேங்க்ல லோன் வாங்குறது நல்ல ஐடியா தான்டா. ஆமா மாமா. கார்த்தி, சர்டிபிகேட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க வாங்க எடுத்து கொடுங்க. அப்படியே உங்க டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க. நாளைக்கே அப்ளை பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. பிருந்தா ஒரு நிமிஷம். பிருந்தா இங்க பாரு, தேவையில்லாம நம்ம லோன்லாம் வாங்கணுமா? சர்டிபிகேட் வச்சு நம்ம லோன்லாம் வாங்குறது நல்லது இல்ல பிருந்தா. நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. இது மாறன் மாமா பணம் போட்டு ஆரம்பிச்சது. நம்ம பங்கும் அந்த கடையில இருக்கணும்ல. ஐயோ, நான் வேற ஒரு பிளான்ல இருக்கேன். அது தெரியாம இவ வேற ஒரு பிளான் போடுறாளே, என்ன பண்றது? இல்ல பிருந்தா. கார்த்திக், வாங்க. அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் என்ன? ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். எங்க? நீ வா, நான் சொல்றேன். வா. எங்க? குறுக்க பேசி. கண்மணி, நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. நீ இந்த கடையில வேலை செய்யறது என்னால ஏத்துக்கவே முடியல. கண்மணி, ஏய் ஒன்ன தாண்டி சொல்லுமா. சொல்றது எதையுமே கவனிக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசனையிலே இரு. அப்படி என்ன தாண்டி யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன கேட்டாலும் எதுவும் இல்லைன்னு சொல்ல பழகிட்ட. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. நான் ஏதாவது சொன்னா நீ கேட்க போறியா? கேட்கவும் மாட்ட. சரி, இப்ப கால்வலி எப்படி இருக்குன்னு சொல்லு. பரவாயில்லம்மா. பிரச்சனை எல்லாம் எப்பதான் சரியாக போதோ தெரியல. சொல்லுங்க நீ. மாறா, யாரோ ரவுடிங்க இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க கதவை தட்டுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு கடையில என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க பாரு மச்சான், என்ன கடைக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கேளா? நேத்து முளைச்ச காளா நீ எங்க இடத்துல வந்து எங்களே அதிகாரம் பண்றியா? இந்த ஆளோட முட்டாள்தனத்தாலையும் கையால் ஆகாத தனத்தாலையும் தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன். ஏய், எனக்கு என்னமோ இது விஜயோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது மாறா. மாறா, என்ன பண்றது ஒன்னும் புரியல மாறா. என்னாலையும் அம்மாவாலையும் சமாளிக்க முடியுமான்னு தெரியல. தம்பி, ஏதாவது பண்ணுங்க தம்பி. கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் அதோ வந்துகிட்டே இருக்கேன். இந்த காரணத்துக்காகவும் கதவை மட்டும் திறந்துடாதீங்க. ஜன்னல்லாம் கரெக்டா லாக் ஆயிருக்கான்னு பாருங்க. எல்லாம் லாக் ஆகலைன்னா கரெக்டா லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் வந்துகிட்டே இருக்கேன். ஆடா. கண்மணி, பாருங்க, கிட்ட வராதீங்க. வந்தீங்க கண்ணா பின்னாடி வெட்டிடுவேன். மாறா,
நான் இருக்கும்போது என் குடும்பத்து மேல கை வச்சிருவீங்களாடா? இந்த மாற இருக்கிற வரைக்கும் அவளால எங்க அண்ணியோட சுண்டு விரல கூட தொட முடியாது. எச்சு ஓடுடா. நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாம் ஒண்ணா இருப்போம். நீங்க இப்படியே இங்க தனியா இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். ஆமா கண்மணி, தம்பி சொல்றதும் சரி. இன்னைக்கு நல்ல வேலையா நீ போன் பண்ண உடனே மாப்பிள்ள வந்துட்டாரு. ஆனா எப்பவும் இதே மாதிரி இருக்குமா? கெட்டது நம்மளை சுத்தும் போதுதான் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். அதானே எல்லாருக்கும் நல்லது. அண்ணி நீங்க ராகவும் கூட சேரணும்னு நான் சொல்லல. அது உங்க தனிப்பட்ட விஷயம். அதுல நான் தலையிடுறதாவும் இல்லை. ஆனா நீங்களும் உங்க வயித்துல இருக்கிற குழந்தையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உங்க கோவத்தை விட உங்க சேஃப்டி தான் ரொம்ப ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இந்த விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நீ கண்மணி, அந்த வீட்ல வள்ளி எப்பவும் உன் கூட இருப்பாங்க. வீரா பிருந்தான்னு எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. அவங்களெல்லாம் மீறி அந்த விஜய் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. இங்க யாரும் இல்லன்னு தானே அவ ரவுடிங்களை அனுப்பி வச்சா. அதனால நீ அங்க இருக்கிறதாண்டி நல்லது. ப்ளீஸ் அண்ணி வந்துருங்க. நீங்க இங்க யாருக்காகவும் வர வேண்டாம். உங்க குழந்தைக்காக வாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இருங்க. எங்க கண் பார்வையில இருங்க. கண்மணி இங்க பாரு, என்னால உன்னை ஒத்தையில பாத்துக்க முடியாது. எனக்கு பயமா இருக்குடி. வாமா. ஹே கண்மணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இனிமே அண்ணி நம்ம கூட தான் இருப்பாங்க. அத்த போய் ஆரத்தி கடிச்சு எடுத்துட்டு வா. மரா, கண்மணி வீட்டுக்கு வந்தது சந்தோஷம்தான். அவ எப்ப வருவான்னு தான் காத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில என்ன கஷ்டம்? சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்ல போறியா? அத்த அண்ணி அங்க தனியா இருந்தாங்கன்னா நம்ம இத்தனை பேர் சேர்ந்து பாத்துக்கிற மாதிரி வருமா? இந்த நேரத்துல அவங்க நம்ம கூட தான் இருக்கணும். பாத்துக்கலாம். இந்த தீபாவளி சேல்ஸ் ஆரம்பிக்க போகுது. பணம் கொட்ட போகுது. அன்னிக்கு தேவையானது செஞ்சு கொடுக்க முடியாதா என்ன? இல்ல மாறா, திடீர்னு. அப்புறம் சொல்றேன். போய் ஆரத்தி எடுத்துட்டு வாங்க போங்க. ஆரத்தி நான் போறேன். இருக்க. கண்மணி, உன்னை இந்த வீட்டை வச்சு பாத்துக்கணும் தாமா ஆசை. ஆனா இந்த நிலைமையில வேணாமேனு தான் தயங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன மாமா, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. உங்க எல்லார் கூடயும் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அப்புறம் என்ன, ஆரத்தி எடுங்க.